அனைவருக்கும் வணக்கம். மணிமேகலை காப்பியத்திலே இன்னைக்கு பார்க்க போகிற அதிகாரம், அதாவது காதை 17வது காதை, உலக அரவி புக்க காதை அப்படின்னு சொல்லணும். மணிமேகலையுடைய பாத்திரத்திற்கு ஆதிரை உணவிட்ட பிறகு அந்த அன்னமானது பொங்கி வருது. இதை கண்டு காயச்சண்டையை வியப்படைகிறாள். மணிமேகலை, நான் 12 ஆண்டு காலமாக கொடுமையான பசி நோயால் பாதிக்கப்பட்டு பசி தீராமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தேன். இன்று உன் கையால் நீ எனக்கு கொடுக்கிற உணவு தான் எனக்கு அந்த பசியை போக்கும், அதனால் எனக்கு உணவு கொடு என்று கேட்க அவளும் உணவு கொடுக்கிறாள். காயச்சண்டையை பசி தீர்ந்து விடுகிறது. அதாவது 12 ஆண்டு காலமாக நான் எவ்வளவு உண்டாலும் என் பசி அடங்காது. யானை உண்டுகிற உணவை விட பல மடங்கு உண்ண வேண்டிய ஒரு நிலையில் நான் இத்தனை நாட்கள் இருந்தேன். அதற்கு காரணம் ஒரு முனிவர் விட்ட சாபம். நாங்கள் தேவலோகத்தில் விஞ்சையர் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். என் கணவன் பெயர் விஞ்சயன், என் பெயர் காயச்சண்டிகை. நாங்கள் பொதிகை மலை அழகை ரசிப்பதற்காகவும் இங்கு நடக்கக்கூடிய விழாவை காண்பதற்காகவும், புகார் நகரத்திலே இந்திர விழாவை காண்பதற்காகவும், பொதிகை மலையை சுற்றி பார்ப்பதற்காகவும் வந்தோம். அப்படி நாங்கள் பொதிகை மலையில் சுற்றி விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்த போது அங்கு ஒரு இலையில் ஒரு கனி இருந்தது. அந்த கனியை நான் காலால் சிதைத்து விட்டேன். அதை பார்த்த விருட்சகர் என்ற முனிவர் கோபம் கொண்டு எனக்கு சாபம் விட்டார். அதாவது நாங்கள் அவர் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பழுக்கக்கூடிய பழமாம் இந்த பழம். கருங்கனி, நாவல் கனி, பனம்பழம் போல பெரிதாக இருக்குமாம். இந்த கனியை உண்டால் அவர்களுக்கு பசி 12 ஆண்டுகளுக்கு இருக்காதாம். அதனால் அவர் 12 ஆண்டுகள் கழித்து தவமிருந்து இந்த பழத்தை உண்பதற்காக கொண்டு நாவையும் தேக்க நிலையில் வைத்துவிட்டு நீராடச் சென்று விட்டார். அது தெரியாத நான் என் கணவரோடு சந்தோஷமாக விளையாடி கொண்டு போகும்போது எனக்கு தெரியாமல் அந்த பழத்தை மிதித்து விட்டேன். என்னுடைய 12 ஆண்டு கால பசியை போக்கும் இந்த பழத்தை நீ மிதித்ததால் நான் உனக்கு சாபம் இடுகிறேன். நீ 12 ஆண்டுகள் பசியால் வாடுவாய். எவ்வளவு உண்டாலும் உன் பசி அடங்காது. இதே ஆண்டு இந்த நாவல் கனியை நான் மீண்டும் எப்பொழுது உண்பேனோ, உண்ட பிறகு என் பசி அடங்குதோ அப்பொழுதுதான் உன் பசியும் அடங்கும். உன் மந்திரத்தை, நீ தேவலோகத்திற்கு செல்லக்கூடிய மந்திரத்தை மறந்து இங்கேயே சுற்றி திரிவாய் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டாரே. இதுதான் நான் இந்த பூமியில் இத்தனை ஆண்டு காலமாக நான் பட்ட கஷ்டம். என் கணவர் ரொம்ப வருத்தப்பட்டார். வா போகுன்னார். என்னால் போக முடியல. அப்புறம் அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். அப்பப்போ வருவார். காட்டில் இருக்கக்கூடிய பழங்கள், காய்கள், கனிகளெல்லாம் கொண்டு கொடுப்பார். அவரால் முடிந்த கிழங்கு வகை எல்லாத்தையுமே எனக்கு கொடுப்பாரு. நான் சாப்பிட்டு பசி அடங்கலைன்னு சொல்லும்போது அவர் ரொம்ப மனம் நொந்து போய் திரும்பவும் தேவலோகம் போயிடுவார். என் கணவர் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டார் எனக்காக. ஆமாம், ரொம்ப வருத்தப்பட்டார். சரிம்மா, நீ அங்கே அந்த புகார் நகரத்துக்கு போ. அங்கே நிறையா பேர் சாப்பாடு கொடுக்குற வசதி உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னதால் நான் இந்த புகார் நகரத்திலே இத்தனை ஆண்டு காலமாக சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். மணிமேகலை, உன்னை சந்திக்க நேர்ந்தது. உன்னுடைய அருளால் என் பசி தீர்ந்தது. இன்று தான் அந்த முனிவர் அந்த பழத்தை உண்டு இருப்பார் போல் தெரிகிறது. அதனால் நான் இன்று உன் அருளால் என்னுடைய பசியை தீர்த்து என் பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு உனக்கு நன்றி. நான் தேவலோகத்துக்கு போகிறேன், என் கணவனை பார்க்க போகிறேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். நீ என்ன பண்ணுற, இங்கே உலக அரவின்னு ஒரு இடம் இருக்குது. நிறையா பேர் வரக்கூடிய ஒரு இடம், மிகப்பெரிய வாயில். அங்கே போய் பசியால் நிறையா பேர் வாடிக்கொண்டிருப்பார்கள். இந்த பாத்திரத்தின் மூலம் அவர்களுக்கு நீ உணவு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு பறந்து மேலோகத்திற்கு சென்று விட்டாள் காயச்சண்டிகை. இப்போது அந்த உலக அறிவிங்கிற இடத்துக்கு மணிமேகலை போகிறாங்க. அங்கே போய் ஒரு மேடையில் ஏறி நின்று, இந்த பாத்திரத்திற்கு அமுத சுரப்பி என்ற பெயர், என்னுடைய பெயர் மணிமேகலை. நான் இந்த பாத்திரத்திலிருந்து உங்களுக்கு உணவு கொடுக்க வந்திருக்கிறேன். வேண்டும் வேண்டும் என்ற அளவுக்கு இதில் உணவு கொண்டிருக்கும். உணவு தேவையானவர்கள் என்னிடத்தில் உணவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சத்தமிட்டு கொண்டு ஒரே ஆரவாரம். உணவு கிடைக்கிறதல்லவா, அந்த உணவை பெற்றுக்கொண்டு அவர்கள் உண்டு மகிழ்ந்து சத்தம் போட்டு இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே என்று ஒரே இரைச்சல் கெட்டு ஒரே சத்தத்தோடு கூடிய நிலை அங்கே இருந்து கொண்டு இருந்தது. ஒரே சத்தமும்
இருந்து கொண்டு மகிழ்ச்சியாக எல்லோரும் சத்தத்தோடு அந்த உணவை பெற்று சாப்பிட்டு கொண்டு இருந்ததாக இந்த காதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த காதையில் அடுத்த கருத்தை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.